بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق. خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم. الذي علم بالقلم. علم الإنسان ما لم يعلم. كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى. إن إلى ربك الرجعى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: كمل من الرجال كثير ولم يكمل من النساء. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, சென்ற வார குதுபாவிலே நாம் இந்த உலகத்துடைய தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் படித்தோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை வளர்த்தெடுத்த தாயை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இன்னும் வரலாற்றில் பல தாய்மார்கள் வரலாற்று தாய்மார்களாக இடம்பெற்றிருக்கிறார்கள். இதில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் தான், இதே போன்று ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் ஹாஜர், இதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் ஆமினா. இந்த வரிசையில் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாயாகிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பிள்ளைகளுடைய வளர்ப்புக்கும் உருவாக்கத்துக்கும்
மிக முக்கியமான காரணி தாய்மார்கள் தான். தாய் சரியாக இருக்கும் பொழுது, தாயுடைய வளர்ப்பு சரியாக இருக்கும் பொழுது பிள்ளைகள் சரியாக வளரத் தொடங்கும். தாய் பிள்ளைகளை கணக்கெடுக்காத பொழுது பிள்ளைகளுடைய வளர்ப்பிலும் பெரும் பிரச்சனை ஏற்படும். ஏன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்? பிள்ளைகள் சாதாரணமாக அவர்கள் தானாக வளர்ந்து வருவார்கள். 4 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் என்று எங்களுக்கு தெரியும். சமூகத்திலே பிள்ளை வளர்ப்பை விட பூனை வளர்ப்பு அதிகரித்திருக்கிறது. பிள்ளை வளர்ப்பை விட மீன் வளர்ப்பு, கிளி வளர்ப்பு, அந்த கிளியை சரியாக வளர்ப்பது, அந்த பூனையை சரியாக வளர்ப்பது. ஆனால் பூனையை விட, கிளியை விட, நாயை விட, முயலை விட பிள்ளையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு பாடம்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை வளர்த்து காட்டினார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மாத்திரமல்ல பிள்ளை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 9வது பிள்ளை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கடைசி பிள்ளையும் 9வது பிள்ளையும் தான் யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு முன்னால் ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வளர்த்தெடுத்த பிள்ளைகள் இருக்கிறது. ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதாவது 556ஆம் ஆண்டு மக்காவில் பிறந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்வதற்கு 68 ஆண்டுகளுக்கு முன்னால் 68 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காவிலே பிறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய 65வது வயதில் வஃபாத் ஆனார்கள். தன்னுடைய 65 ஆண்டுகளுக்குள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்தில் நாட்டிய சாதனை என்ன? பல பெண்கள் வாழ்ந்து மௌத்தாகிறார்கள். வாழ்க்கையில் சாதனை என்ன? 100 பவுண்ட் தங்கம். வாழ்க்கையின் சாதனை என்ன? வீடு. வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன? 5 பிள்ளைகள், 6 பிள்ளைகள் இல்லை. வாழ்க்கைக்கென்று குறிக்கோள் இருக்கிறது. எந்த பெண்ணும் 1000 பவுனை சேர்த்ததற்காக கபரில் வைக்கும் பொழுது மாலை அணிவித்து கபரில் வைப்பது கிடையாது. நாங்கள் சரித்திரத்திலே படித்திருக்கின்றோம். குளிப்பாட்டும் பொழுது காதில் உள்ள பூவை கலத்த முடியாத பொழுது சொந்த மகள் காதை வெட்டி எடுத்தது தெரியும். கலத்த முடியாமல் போனது. என்ன செய்தால் மகள் காதே வெட்டி எடுத்து விட்டாள். இதுதான் வரலாறு. பணத்துக்காக, பணம் இல்லை என்பதற்காக நெருப்பிலிட்டு எரித்த எவ்வளவு சம்பவம் இருக்கிறது. குடும்பம் என்று பார்க்காமல், வாப்பா என்று பார்க்காமல், காசுக்காக உற்ற நண்பனை எரித்த சம்பவம் இருக்கிறது. எங்களுடைய குறிக்கோள் 1000 பவுனா, வீடா, நகையா, இது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 65 வருடத்துக்குள் 3 திருமணம் செய்திருந்தார்கள். ஹதீஜத்துல் குப்ரா என்று சொல்லுவார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாப்பாவுடைய பேர் ஹுவைலித், ஹதீஜா பின்த் ஹுவைலித். உம்மாவுடைய பேரும் ஃபாத்திமா தான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கடைசி மகளுடைய பேரும் ஃபாத்திமா தான். உம்மாவுடைய பேரும் ஃபாத்திமா பின்த் ஸாயிதா. ஏன் 3 திருமணம் செய்தார்கள்? அந்த காலத்திலே முதலாவது திருமணமாக அபு ஹாலா என்ற ஆணை திருமணம் செய்தார்கள். அபு ஹாலா. இரண்டாவது திருமணமாக அதீக் பின் ஆபித் என்பவரை திருமணம் செய்தார்கள்.
மூன்றாவது திருமணமாகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடித்தார்கள். அபூ ஹாலா, அதீக் பின் ஆயித், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 கணவருக்கும் 9 பிள்ளைகள். இதில் அபூ ஹாலா மூலமாக 2 பிள்ளைகள் கிடைத்தது. அபூ ஹாலா மூலமாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 2 பிள்ளை. ஒன்று ஹிந்த் பின்த் அபி ஹாலா, ஹாலா பின்த் அபி ஹாலா, 2 பிள்ளைகள். இவர்கள் ஒரு ஆள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மடியில் வளர்ந்த பிள்ளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பிறக்காத 2 பிள்ளைகளை மடியில் வளர்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பிறக்காத 2 பிள்ளைகளை மடியில் வளர்த்தார்கள். ஒன்று ஹிந்த் பின்த் அபி ஹாலா, இரண்டாவது ஸைனப் பின்த் உம்மி சலமா. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம், கண், தாடி, மீச இத வர்ணிக்கிறதுல ஆக பிரபல்யமான ஒருவர் தான் ஹிந்த் பின்த் அபி ஹாலா. ரசூலுல்லாஹ் இப்படியே மடியில வளர்ந்தவர் தானே. இரண்டாவது கணவர் இவர் மௌத் ஆயிட்டார், அபூ ஹாலா மௌத் ஆயிட்டார். இரண்டாவது கணவர் அதீக் பின் ஆயித் என்பவருக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை கிடைத்தது. அதுல பேரும் ஹிந்து தான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த 3 பிள்ளைகளை வளர்த்தார்கள். அவருடைய மௌத்துக்கு பிறகுதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை திருமணம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை திருமணம் செய்யும் பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வயது 40, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வயது 25. ஏன் திருமணம் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்ணாக இருந்தாலும் பெரிய வியாபாரி. பெண்கள் வியாபாரம் செய்ய முடியுமா? செய்யலாம். பெண்கள் வியாபாரம் வீடுகளில் இருந்து ஆக்கள் அனுப்பலாம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்கு போனாங்க. அப்பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அடிமை மைசராவை அனுப்பியிருந்தார். போங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வியாபாரம் பண்ணு. பிரயாணத்தில் தானே ஒரு மனிதனுடைய குணம் தெரியும். பிரயாணத்தில் தான் ஒரு மனுஷனை அறியணுமெண்டா 3 வேலை செய்யும். எத்தனை வேலை செய்யணும்? செல்லாம மனிதரை பத்தி நாங்க சர்டிபிகேட் கொடுத்துடப்படாது இவர் நல்லவர். முதலாவது என்ன செய்யணும்? அவரோட பிரயாணம் பண்ணி பார்க்கும். இரண்டாவது என்ன செய்யணும்? அவரோட வியாபாரம் செஞ்சு பார்க்கணும், கொடுக்கல் வாங்கல். மூன்றாவது என்ன செய்யணும்? அவர பக்கத்து வீட்டுல போய் வாழ்ந்து பார்க்கும். இந்த 3லையும் சரியாக இருந்தால்தான் அவர் சரியானவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரயாணத்திலே நபியுடைய குணத்தை பார்க்கிறார் மைசரா. பிரயாணம் முடிஞ்சு வந்ததோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணத்தை வர்ணிக்கிறார். உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முடிவெடுத்தாங்க, இவர் நான் திருமணம் செய்யும். ஏண்டா குணத்துக்கு மார்க்கத்துக்கு தானே கல்யாணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதில் திருமணம் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக 6 பிள்ளைகள் கிடைத்தது. இதில் 2 ஆண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள். முதலாவது பிள்ளை காசிம், ஆண் பிள்ளை, பிறந்து வஃபாத் ஆகிவிட்டார். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனை பேர் அபுல் காசிம். அபுல் காசிம் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய புனை பேர். மூத்த மகனை வச்சு பேர் வைக்கிறது வாப்பா. இரண்டாவது பிள்ளையுடைய பேர் அப்துல்லா, தாஹிர், தையிப் என்று சொல்றது. அதுவும் மௌத்தாயி.
4 பெண் பிள்ளைகள். ஒன்று ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, மூன்றாவது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, நாலாவது தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 பெண் பிள்ளைகளையும் வளர்த்தெடுத்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இப்ப 40 வயதுண்டா 25 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 40 வயதுல கதீஜா ரலியல்லாஹுக்கு எத்தனை வயசு? 55 வயசு. 55 வயது வரைக்கும் தான் நிம்மதியாக வாழ்ந்தார் 2 பேரும். 40 வயதிலிருந்து 55 என்றால் 15 ஆண்டுகள். 15 ஆண்டுகள் தான் இந்த பிள்ளைகள் எல்லாம். கடைசி பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிடைத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 35வது வயது. ஒரு வரலாற்று குறிப்பிலே 35 வயது என்றால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு எத்தனை வயது? 50 வயது. 50 வயதுதான் கடைசி பிள்ளை கிடைத்தது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. வரலாறுகள் சொல்லுகிறது, கணவரோடு எவ்வாறு நடந்தார்கள், பிள்ளைகளோடு எவ்வாறு நடந்தார்கள். திருமணம் செய்ததற்கு பிறகு தன்னுடைய கணவனை தொழிலுக்கு அனுப்பவில்லை, தான் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏன்? அந்தளவு செல்வ பெண், அந்தளவு சீமாட்டியான பெண். தன்னுடைய பிள்ளைகளையும் சரியாக வளர்த்து தன்னுடைய கணவனோடும் சரியாக இருந்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இன்றைய பெண்களுக்கு பெரிய ஒரு பாடம் இது, பெரிய ஒரு பாடம் இது. ஒரு சொர்க்க பெண்ணை உருவாக்குறது என்பது சாதாரண விடயம் அல்ல. ஒரு பிள்ளையை வளர்த்தெடுப்பது என்பது இன்று வரலாறு அதுதானே, சாதனை. ஏண்ட பிள்ளை, என்னுடைய பிள்ளை இப்படி மாறிட்டு என்றா யார் காரணம்? தாய். அல் உம்மு மதரசத்துன் இது அதத்தஹா, தாய்தான் முதல் மதரசா. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்லுவார்கள், நான் இவ்வளோ பெரிய மனிதனாக மாறுவதற்கு காரணம் என்னுடைய தாய். ஏன்? அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய தாய் பக்தாதிலே தஹஜ்ஜத்திலே எழும்பி சுடுதண்ணி வைத்து மகனை குளிக்க வைத்து சுபஹுக்கு முன்னாலே மதரசாவுக்கு கொண்டு போய் விட்டு அவரை ஓதுவதற்கு விட்டார்கள். நாங்க பிள்ளையோட இறக்கமா அல்லது கோவமா வளர்க்க தெரியாது எங்களுக்கு. பிள்ளைய சுபஹுக்கு எழுப்பாற்றுறது நாங்க நினைக்கிறோம் நாங்க பிள்ளைக்கு செய்யற துரோகம். தூங்கட்டும் பிள்ளை, அமைதி இல்ல. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களை உருவாக்கினது யார்? இமாம் புகார் ரஹிமஹுல்லா அவர்களை உருவாக்கினது யார்? தாய் தான். ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு அதிகம். பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய விடயத்திலே பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பதிலிருந்து புத்தி சொல்லுவதிலிருந்து பிள்ளையை வளர்த்தெடுப்பது தாயுடைய கடமை. வளர்த்தா என்ன லாபம்? அது மாதிரி லாபமான ஒரு வியாபாரம் இல்லை. ஒரு 5 பிள்ளைகளே வளர்த்தெடுத்துட்டீங்க, சரியா சாலிஹான பிள்ளையாக்கிட்டீங்க. இதுதான் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இதா மாத்தல் இன்சான் இன்கதஅ அன்ஹு அமலு, ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவருடைய முழு அமலும் துண்டிக்கப்பட்டுவிடும். இல்லா மின் ஸலாஸ், மூன்றே தவிர. அதுல ஒன்றுதான் அவ்வலதின் சாலிஹின் யதுஊ லஹ், உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. எப்படியான பிள்ளை? சாலிஹான பிள்ளைண்டாங்க. அவன் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் கையை தூக்கி ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், சின்ன வயதில என் மீது என்ற தாய் தந்தை இரக்கம் காட்டியது போன்று அவர்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ்
இவ்வளவு போதும். கொஞ்சம் யோசிங்க, பிள்ளைய வளர்த்திருக்கிறோமா? அவ்வாறு எங்கட கபரடிய வார பிள்ளையா வளர்த்திருக்கிறோமா? இதுதான் நாங்க இந்த சம்பவங்கள் இருந்து படிக்க வேண்டிய விடை. முன் தாய்மார்கள் எவ்வளவு தியாகங்கள் செய்திருப்பாங்க. ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சிறப்புகள் உங்களுக்கு தெரியும். 40 வயது வந்ததோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 39வது வயதாகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளம் என்ன தெரியுமா? மக்காவில் இருந்த குகைகளில் ஆக சிறந்த ஒரு குகைதான் ஹிரா குகை. ஜபல் நூர் என்ற மலையில் அமைந்திருந்த இந்த ஹிரா குகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தனியே இருப்பார்கள். வகான யதஹன்னஸு ஃபீ காரி ஹிரா. எத்தனையோ குகை இருந்தது. ஏன் ஹிரா குகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க? போய் ஹிரா குகையிலிருந்து பார்த்தா மட்டும்தான் காபத்துல்லாஹ் விளங்கும். ஹிரா குகையிலிருந்து பார்த்தா மட்டும்தான், மற்ற சவுர் குகையிலிருந்து பார்த்தா காபா விளங்காது. காபாவை பார்த்துட்டு இபாதத் செய்து கொண்டிருப்பாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பிள்ளைகளை வளர்த்துட்டு இருந்தாங்க வீட்டுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகையில. ஒரு நாள் என்ன நடக்குது? குகையில் இருக்கும் பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. முதலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சதாங்க தானே ஹிரா குகையில. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அப்படியே கட்டி அணைத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கட்டி அடைத்து இக்ரா ஓதுண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்ட்டையும் படிக்க இல்லையே. மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாதுண்டா. திரும்ப கட்டி அணைத்தாங்க. இக்ரா ஓதுங்க சொன்னாங்க. எனக்கு ஓத தெரியாது. 3வது தடவை கட்டி அணைத்தாங்க. இக்ரா ஓது. 3வது தடவை சொன்னாங்க எனக்கு ஓத தெரியாது. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى என்ற ஆயத்துகளை முதல்ல இறக்குறாங்க. படிங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق, உங்களை படைத்த ரப்புடைய பெயரால் ஓதுங்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நடுக்கம் பிடிச்சிட்டு வாழ்க்கையில காணாத ஒரு நிகழ்வை கண்டுட்டாங்களா இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டுட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வராங்க. யார்ட்ட? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வராங்க. மனைவி அவ மட்டும் தான் இருந்தாங்க. வந்து விஷயத்தை சொல்றாங்க, இப்படி எல்லாம் நடந்துச்சு. உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க தெரியுமா? சொன்னாங்க, கவலைப்படாதீங்க கணவரே, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். முதல் ஆறுதல் சொன்ன மனைவி அவதான். ஒரு கணவனுக்கு பிரச்சனை வரும் பொழுது ஆறுதல் சொல்றது யார்? உலகமா, ஊரா, மனைவியா? யார் ஆறுதல் சொல்லவன்? பெரிய ஒரு பாடம் இதிலே. என்ன ஆறுதல் சொன்னார்கள்? கணவனுடைய 5 வகையான நல்ல குணங்களை படிச்சு வச்சிருந்தார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எத்தனை குணங்களை? 5 வகையான நல்ல குணங்களை படிச்சு வச்சிருந்தாங்க. முதலாவது சொன்னாங்க, இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க அப்பா குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிறாளே, இதுக்கு இஸ்லாம் தேவையில்லை. இதுக்கெல்லாம் நீங்க குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிறாள். முதலாவது உங்களோட நல்ல பழக்கம். 2வது வதஹ்மிலுல் கல், மத்தவண்ட கஷ்டத்தை நீங்க சுமக்கிறாள். ஒரு ஏழட கஷ்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்துருவாங்க. ஒரு விதவட கஷ்டத்தை ரசூலுல்லாஹ் எடுத்து சம்பாதிச்சு கொடுப்பாங்க. 2வது சொன்னாங்க. 3வது சொன்னாங்க வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கிறோம். நீங்க உங்களுக்கு மட்டும் சம்பாதிச்சு வாழ்றாள் இல்லையே.
வதக்ஸிபுல் மஅதூம். நாலாவது சொன்னாங்க வதுக்ரி ضيف, நீங்க விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறாள். நீங்க வதுக்ரி ضيف. ஐந்தாவது சொன்னாங்க உண்மைக்கு உதவியாக இருக்கிறாள். நீங்க உண்மை எந்த பக்கமோ அந்த பக்கம் இருப்பீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எத்தனை வகையான குணத்தை கண்டாங்க? 5 வகையான. என்னென்ன? முதலாவது, நீங்க குடல்வாய் ஜனங்களோட என்ன செய்வீங்க? குடும்பங்களோட சேர்ந்து நடப்பீங்க. முதலாவது. ரெண்டாவது என்ன செய்வீங்க? மற்றவங்களோட கஷ்டங்களை சுமப்பீங்க. மூணாவது என்ன செய்வீங்க? இல்லாதவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்பீங்க. நாலாவது என்ன செய்வீங்க? விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுப்பீங்க, கவனிப்பீங்க. அஞ்சாவது உண்மைக்கு உதவியா இருக்கு. அதனால நீங்க கவலைப்படாது. என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நடுக்கம் முடியல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டி எடுத்துட்டு அவங்களோட சாச்சாட மகன் தான் வரக்கத் இப்னு நௌஃபல் கூட்டிட்டு போயிட்டாங்க. வாங்க போ, விஷயத்தை சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொல்றாங்க. விடயத்தை இப்படித்தான் நடந்துச்சு. ஒரு ஆள் வந்தார், என்னை கட்டி அணைத்தார். வரக்கத் இப்னு நௌஃபல் என்ன சொன்னார் தெரியுமா? இவர்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்தால் இவர்தான் என்ன. அவர் தௌராத்தை படிச்சவர். சொல்லிட்டு சொன்னார், என் வயசு போகுது, நீளமா இல்லையே, நான் தைரியசாலியா இருந்தா உங்களை இந்த சமூகம் இந்த ஊரை விட்டு வெளியேற்றும் பொழுது நான் இருக்கணுமே ஹயாத்தோட. கேட்டா என்ன வெளியாக்குவாங்களா? ஊரை விட்டு இவ்வளவு நல்ல குணமுள்ள என்ன வெளியாக்குவாங்களா? சொன்னாம், இந்த இஸ்லாத்துக்காக உங்களை இந்த மக்கா விட்டு வெளியேற்றுவார்கள். வேறொரு ரிவாயத்துல வருகிறது, வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னுக்கு வாரது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாடி. இவங்க பயப்படுறது முதல் தானே. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்தாங்களாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மடியில வச்சிருந்தாங்க, வலது மடியில. கேட்டா இப்ப விளங்குதா? ஆம். இடது மடிக்கு மாத்தினாங்க, இப்ப விளங்குதா? ஆம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தலையில என்ன முந்தான போட்டிருந்தாங்க. இப்ப என்ன செஞ்சாங்களா? முந்தானைய கலத்தி போட்டு இப்ப விளங்குதான்னு கேட்டாங்களா? இல்ல. உடனே சொன்னாங்களாம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, வந்தது உண்மையிலே நல்ல மலக்குதான். ஏண்டா நான் எப்ப தலையில உள்ளத கலத்தின்னு அவர் போயிட்டாரு. ஷைத்தானா இருந்தா போய்க்க மாட்டார். எந்த அளவு ஞானம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய, எந்த அளவு ஞானம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 40 வயதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் முதலாக இஸ்லாத்தை தழுவியது 4 பேர் தான். எத்தனை பேர் முதல் முஸ்லிம்? நாங்க எல்லாம் கோடிக்கணக்கா முஸ்லிமா வாழ்றோமே, எங்கட முதல் 4 பேர் தான். முதல் பெண் இஸ்லாத்தை தழுவிய பெண் யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதல் ஆண் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. முதல் சின்ன பிள்ளை யார்? இஸ்லாத்துக்கு வந்த சின்ன பிள்ளை அலி ரலியல்லாஹு அன்ஹு. முதல் அடிமை யாரு? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேரும் தான் முதல் முஸ்லிம். அதிலிருந்து தான் இஸ்லாம் எங்களுக்கு வந்தது. முதலாக இஸ்லாத்தை தழுவிய ஹதீஜா தன்னுடைய 40 வயது முதல், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 40 வயது முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காகவே தன்னுடைய முழு பணத்தை செலவழித்தார். முழு பணத்தை. எந்த அளவு என்றால் தன்னுடைய முழு பணமும் செலவழித்து முடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காகவும் தீனுக்காகவும். ஒரு நாள் தன்னுடைய 4 பிள்ளைகளோட சஃபா மலை அடிவாரத்தில் இருக்கிறார். அந்த சைட்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடுருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. யா ரசூலல்லாஹ், கஞ்சி காய்ச்சறதுக்கு மாவும் இல்ல, ரொட்டி சுடுறதுக்கு கோதுமையும் இல்ல. அப்பதான் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான்.
போய் ஹதீஜாவுக்கு என்னுடைய சலாத்தை சொல்லு. யார சலாம்? அல்லாஹுடைய சலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சலாத்தை அடைந்த ஒரு பெண் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எப்படி அல்லாஹ்ட சலாம் யாரும் கிடைச்சிருக்குதா? அல்லாஹ்வுடைய சலாமும் கிடைத்தது. இரண்டாவது யார சலாம் கிடைத்தது? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சலாமும் கிடைத்தது. ரெண்டு சலாம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சிறப்புகள் எழுதுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆண்களில் பலர் பூர்த்தி அடைந்தார்கள், ஆனால் பெண்களில் பூர்த்தி அடைந்தவர்கள் 4 பேர் தான். ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம், சாதனை பெண்கள். இரண்டாவது பின்து மஸாஹிம், யார்? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா பின்து மஸாஹிம். மூன்றாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நான்காவது அவங்களோட மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு தடவை மூன்றாவது சிறப்பு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் கஸப் என்ற முத்தால், ஒரு முத்தால் அல்லாஹ் மாளிகை கட்டி வைத்திருக்கிறார். நன்மாராயம் சொல்லு ஒபஷிர். இந்த 3 சிறப்புகளும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு இருக்கு. ஒன்று அல்லாஹ்வுடைய சலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சலாம், இந்த உலகத்தில் பூர்த்தி அடைந்த பெண்களில் ஒருவர். மூன்றாவது ஒரு கஸப் என்ற முத்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகை. அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 40 வயது முதல் 47 வயது வரை நபியோடே இருந்தார்கள். 47வது வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழு குடும்பமும் ஷஅப் அபீ தாலிப் என்ற கணவாயில் அடைக்கப்பட்டார்கள். இதில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் அடைக்கப்பட்டார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் அடைக்கப்பட்டார்கள். தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்திருந்தார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அபுல் ஆஸ் பின் ரபீஅ மருமகன் எடுத்திருந்தார். ருக்கையாவுக்கும் உம்மு குல்சூமுக்கும் அபூ லஹபுடைய 2 பிள்ளைகள் உத்பா உதைபா. எப்பொழுது தப்பத் யதா அபீ லஹபின் வதப் என்ற சூரா இறங்கியதோ, அபூ லஹப் சொல்லிட்டான், தலாக் கொடுத்துட்டு வா கதீஜாட பிள்ளைகளை. ருக்கையா உம்மு குல்சூம் தலாக் சொல்லப்பட்டார்கள். அதிலும் பொறுமையாக இருந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அதிலும் பொறுமையாக இருந்தார்கள். 47 வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஅப் அபீ தாலிப் என்ற கணவாயில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து அடைக்கப்பட்டார்கள். 47 வயதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயது வரை ஜெயிலே தான் இருந்தார்கள். ஷுஐப் அபீ தாலிபிலே தான் இருந்தார்கள். அதற்குள்ளும் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு மறக்கவில்லை. சரியாக அடைத்தையும் செய்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய 65வது வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயதுக்கு வரலாற்றிலே சொல்வது ஆமுல் ஹுசுன், கவலை ஆண்டு. ஏன் கவலை ஆண்டு தெரியுமா? அந்த ஆண்டுதான் தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானார்கள். 2 பேர் வஃபாத்தானார்கள் நபியுடைய 50வது வயதில். ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பாவுடைய நானா அபூ தாலிப், இரண்டாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாகியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரியொரு கவலையை கொடுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசாவை கொண்டு போய், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான்
ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கபருக்குள்ளும் இறங்கினார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கபர் தன்னுடைய 65வது வயதில் மக்காவில் வஃபாத்தானார்கள். முஅல்லாவிலே ஹுஜூனிலே மக்காவிலே அவருடைய கபர் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு முன்னாலும் நாம் படித்திருக்கிறோம். நபி அவர்கள் வாழ்க்கையில் 5 பேருடைய கபருக்குள் தான் இறங்கி இருக்கிறார்கள். நபி அவர்கள் 5 பேருடைய கபருக்குள் தான் இறங்கி இருக்கிறார்கள். அதில் ஒன்று தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கபருக்குள் இறங்கினார்கள். இரண்டாவது தன்னை தாய்க்கு பிறகு தன்னை வளர்த்த ஃபாத்திமா பின்த் அசதுடைய கபருக்குள் இறங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அடக்கம் செய்தார்கள். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, 65 ஆண்டுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நல்ல பெயரையும் எடுத்து, சொர்க்க நன்மாராயத்தையும் எடுத்து, அல்லாஹுடைய சலாமையும் எடுத்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சலாமையும் எடுத்து, 9 பிள்ளைகளையும் வளர்த்து, அந்த 9 பிள்ளைகளில் சொர்க்க தலைவியாகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை வளர்த்து சாதனை ஒன்று செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள். இன்று வரை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி நாம் பேசுகிறோம் என்றால் அவர்கள் செய்த சாதனையா இல்லையா? கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஆகவே எங்களுக்கு ஒரு பாடம் தான் இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தாய் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்ணிடம் இருந்த அம்சங்கள் என்ன, இவைகளை நாங்களும் எடுத்து சரியாக வாழ்ந்து எங்களது பிள்ளைகளையும் சரியாக வளர்த்தெடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. அவருடைய கோபத்தையும் நரகத்தை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. எங்களை விட்டு முன் சென்ற ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற நல்ல சீதேவியான பெண்களையும் இந்த காலத்தில் யா அல்லாஹ் உருவாக்கி தருவாயாக. அவர்கள் வளர்க்கப்பட்டதை போன்று சரியாக எங்களுடைய பிள்ளைகளும் வளர்க்கப்பட்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய முடிவை சீராக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்